எனக்காய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய், என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய், தாயான என் தெய்வமே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெறுமையான நம் வலைகள் நிச்சயமாய் நிரம்பும். இயேசுவே, பேதுருவைப் போல நாங்களும் பல நேரங்களில் சோர்ந்து போகின்றோம். இரவு முழுதும் பாடுபட்டு உழைத்தும் கூட ஒரு பலனும் இல்லாமல் போகிறது. பலமுறை முயற்சி செய்தும் கூட எங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுவதில்லை. மீண்டும் மீண்டும் செபித்தும் கூட ஆண்டவரே, எங்களின் ஜெபங்களுக்கு பதில் இல்லை அப்பா. ஆனாலும் பேதுரு சொன்னது போல நாங்களும் முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், நற்கருணை ஆண்டவரே, உமது சொற்படியே இந்த வலைகளை போடுகிறேன். ஆம் ஆண்டவரே, இன்றைய நாளினுடைய என் செயல்களுக்கான வலைகளை நான் போடுகிறேன் அப்பா. எங்கள் புரிதல்களுக்கு அப்பாற்பட்டாலும், எங்கள் அனுபவத்திற்கு எதிராக சில நேரங்களில் இருந்தாலும் கூட உமது ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரே, உமது ஒரு வார்த்தை போதும் அப்பா. வெறுமையான எங்கள் வலைகளை எல்லாம் உம்மிடம் தந்து விடுகின்றோம். எங்கள் வேலை, எங்கள் குடும்பம், எங்கள் படிப்பு, எங்கள் ஊழியம் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்படைத்து விடுகிறோம். உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் சோர்வுகளை களைந்தருளும், எங்கள் வெறுமையை நிரப்பும் ஆண்டவரே. உமது சொல்லுக்கு கீழ்ப்படிய இயேசு தெய்வமே, உமது கிருபையை தாரும். நாங்கள் போடும் வலையில் உமது ஆசீர்வாதமான மீன்கள் இன்றைய நாளில் நிரம்பட்டும் ஆண்டவரே, நிரம்பட்டும். நீர் சொன்னால் அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும் என நம்புகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிற வேளையில், கோடி அற்புதர் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் தொழில் வியாபார முயற்சிகளுக்காக, எங்கள் பயணங்களுக்காக, பாதுகாப்பிற்காக இந்த நாளில் பரிந்து பேசுகிறார் என்கிற உணர்வோடு நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றி துதித்து ஆராதனை செய்கிறோம். எங்கள் வலைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய், மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன்,
என் பாதம் பதிப்பேன்